இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சரி, எல்லாரும் முடிச்சிருக்கீங்க. இந்திய துணைக்கண்டத்தை பல்வேறு அரசர்கள் படையெடுப்புகளின் மூலமாக ஆட்சி செய்ததை வரலாறுகளிலே நாம் படித்திருப்போம். அப்படி இருக்கக்கூடிய பல ஆட்சியாளர்களில் இறுதியாக நம்மை ஆட்சி செய்தவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்று அழைக்கப்படக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சியில் நாம் இருந்தோம். அந்த இங்கிலாந்து ஆட்சியின் கீழ் இருந்த அந்த வரலாறு நம் அனைவரும் அறிந்தது. அதற்கும் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மங்கோலிய பேரரசு என்று ஒரு பேரரசு நம்மை ஆட்சியின் கீழ் வைத்திருந்தது. அந்த மங்கோலிய பேரரசில் மிக முக்கியமான ஒரு கொடூரமான ஆட்சியாளர் என்று கூட சொல்ல முடியும். செங்கிஸ்கான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அரசன். அவனுடைய அந்த போர் பாணி எப்படி இருக்கும் என்றால், தான் வெற்றி கொள்ளுகின்ற நாட்டில் இருக்கின்றவர்களை எல்லாம் கொன்று குவித்து செல்வத்தை கொள்ளையடிப்பது அவனுடைய வழக்கம். இவ்வாறாக ஒரு தேசத்திற்குள் அவனுடைய படை வீரர்கள் பறந்து செல்கிறார்கள். பார்ப்பவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துகிறார்கள். பொருளை எல்லாம் சூறையாடுகிறார்கள். செங்கிஸ்கானும் குதிரையில் வந்து கொண்டிருக்கிறான். ஒரு இடத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு தாயானவள் 2 குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். எனவே செங்கிஸ்கான் சொல்கிறான், அந்த பெண்ணை பிடியுங்கள் என்றவுடன் ஓடுகின்ற பொழுது 2 பிள்ளைகளையும், ஒன்று பிறந்த குழந்தை, ஒன்று ஒரு 4-5 மாத குழந்தை, 2 குழந்தையும் தூக்கி கொண்டு ஓட முடியவில்லை. எனவே சுமையாக இருக்கிறது என்றால் பெரிய குழந்தையை விட்டுவிட்டு சின்ன குழந்தையை தூக்கி ஓட வேண்டும். ஆனால் அவள் அந்த சிறு குழந்தையை விட்டுவிட்டு அந்த பெரிய குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். செங்கிஸ்கானுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிறது. ஏன் இப்படி செய்கிறாள்? எனக்கு தெரிந்தாக வேண்டும், அவளை கொல்ல வேண்டாம், உயிரோடு பிடித்து வாருங்கள் என்கிறார். வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வு அன்புக்குரியவர்கள். எனவே அவளை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவள் கண்ணீரும் கம்பளையுமாக அந்த பிள்ளையை அணைத்து கொண்டு உயிர் பயத்திலே அப்படியே படபடப்போடு நின்று கொண்டிருக்கிறாள். செங்கிஸ்கான் சொல்கிறான், உனக்கு ஒரு வாய்ப்பு. நீ நான் கேட்கின்ற கேள்விக்கு உண்மையான பதில் சொன்னால் உன்னை விட்டு விடுகிறேன். நீ விட்டு சென்றது யார் குழந்தை, தூக்கி இருப்பது யார் குழந்தை என்று கேட்கிறான். அவனுடைய கணிப்பு என்னவென்றால், நிச்சயமாக தாயானவள் தான் பெற்ற பிள்ளையை விட்டு விட்டு ஓட மாட்டாள். இது யாருடைய பிள்ளையை விட்டு ஓடுகிறாள். இருந்தாலும் அதை உறுதிப்படுத்துவதற்காக கேட்கிறான், விட்டு விட்டு சென்றது யார் குழந்தை, தூக்கி கொண்டு ஓடியது யார் குழந்தை என்று கேட்கிறான். அந்த பெண் அச்சத்தோடு சொல்கிறாள், விட்டு விட்டு வந்தது என்னுடைய குழந்தை, நான் பெற்றெடுத்த குழந்தை. நான் தூக்கி கொண்டு ஓடுவது என் பக்கத்து வீட்டு பிள்ளை என்றவுடன் அதிர்ந்து போகிறான் அந்த கொடூரன். கல்லுக்குள்ளும் ஈரம் கசிவது போல் இப்படியும் ஒரு தாய் செய்வாளா என்று, ஏன் அப்படி செய்தாய் சொல் என்று கேட்கிறான். அந்த தாயானவள் சொல்கிறாள், நேற்று உன் படை வீரர்கள் இந்த குழந்தையினுடைய தாயை வெட்டிவிட்டார்கள். அவள் குற்றுயிரும் குலை உயிருமாய் என் வீட்டு வாசலில் விழுந்து தன் உயிர் போகின்ற தருவாயில் என்னிடம் ஒரு உறுதியை பெற்றுக்கொண்டால், என் குழந்தையின் உயிரை காப்பாற்றுவாய் என்று எனக்கு சத்தியம் போடு என்று சொன்னாள். நானும் சத்தியம் செய்தேன், இறந்து விட்டாள். எனவே நான் 2 பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு ஓடுகின்ற பொழுது என் உயிரா அவளுக்கு கொடுத்த உறுதி வாடா என்று நினைக்கின்ற பொழுது அவளுடைய வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் 5 மாதங்கள் கருசுமந்து உடல் கழுவி ஊன் வளர்த்து மாரோடு அணைத்து அமுதூட்டிய என் பிள்ளையை விட்டுவிட்டு என் பக்கத்து வீட்டு பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடுகிறேன் என்று சொன்னவுடன் யாரையுமே மன்னிக்காத செங்கிஸ்கானினுடைய வாழ் அந்த தாயை மன்னித்தது. அவன் தலைக்குனிவோடு திரும்பி செல்கிறான். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கொடுங்கோலன் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வு என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இது அந்த பெண் மட்டுமல்ல, அப்படி ஒரு தாய் அவன் சந்தித்தது மட்டுமல்ல. இதோ நீங்களும் நானும் இந்த 2025வது ஆண்டு பிறக்கின்ற இந்த முதல் நாளிலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று கொண்டாடி கொண்டிருப்பதற்கான காரணமும் இதுவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏனென்றால் கல்வாரி குன்றிலே தான் பெற்றெடுத்த ஒற்றை செல்வத்தை சிலுவையிலே இரத்தம் சொட்ட சொட்ட விட்டுவிட்டு
அவர் சொன்னார் என்ற ஒற்றை காரணத்திற்காக உங்களையும் என்னையும் தன் பிள்ளையாக, அம்மா இதோ உன் மகன் என்று தன் சீடன் வழியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை மாந்தர்களையும் தன் தாயினுடைய பிள்ளைகளாய் மாற்றிவிட்டு மறைந்தாரே நம்ம ஆண்டவர் இயேசு. அவர் சொன்ன வார்த்தைக்காக இன்று வரை இந்த 2025 ஆண்டுகளாக உங்களையும் என்னையும் தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாளே, அந்த அன்னை மரியாளைத்தான் நாம் இறைவனின் தாய் என்று இன்று கொண்டாடி அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், வாழ்க்கையினுடைய எவ்வளவு வீரியங்களையும் எவ்வளவு உயரத்தையும் வளர்ச்சியையும் எட்டி பிடித்தாலும், அவர் உலகத்தையே வென்றெடுத்தவனாய் இருந்தாலும் பெற்றெடுத்த தாய்க்கு பிள்ளைதான் என்று சொல்வதைப் போல நீங்களும் நானும் வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை இந்த 2024 ஆண்டு முழுவதையும் ஆய்ந்து பாருங்களேன். உங்கள் உள்மனதில், உங்கள் மனசான்றுக்குள் அதை கூண்டில் நிறுத்தி பாருங்களேன். நாம் செய்த பிழைகள் எத்தனை, நாம் செய்த குற்றங்கள் எத்தனை. நம் பெற்றோருக்கு தெரியாமல் மறைத்திருக்கலாம், நம் கணவனுக்கு தெரியாமல் மறைத்திருக்கலாம், நம் மனைவிக்கு தெரியாமல் மறைத்திருக்கலாம், நம் ஆசிரியர்களுக்கு தெரியாமல், நம் அண்டை அயலார்களுக்கு தெரியாமல், யாருக்குமே தெரியாமல் மறைத்திருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு தெரியாமல் மறைத்திருக்க முடியுமா? அன்புக்குரியவர்கள், இப்படி நித்தம் நாம் எத்தனை முறை மன்னிக்கப்பட்டாலும் மீண்டும் குற்றம் செய்வதை வழக்கமாக வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் தான் அப்பழுக்கற்றவளாய் அமல உற்பவியாய் இந்த உலகில் உதிரத்தில் அன்னமாளினுடைய கருவறையில் உருவாகிய உதிரத்தில் திருவாகிய அந்த அன்னை மரியாளை நமக்கு தாயாக கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த 2025 ஆண்டிற்கு இதை விட பெரிய புத்தாண்டு பரிசு என்ன இருந்துவிட முடியும்? அன்புக்குரியவர்கள், இதோ இப்பொழுது நம் தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒரு செஸ் சாம்பியன். பெயர் என்ன? போன கிறிஸ்துமஸ் மாசம் கேட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? கேட்டனா இல்லையா? நீங்க தான் பூசைக்கு வந்தீங்களான்னு தெரியல ஃபாதர். பேர் சத்தமா சொல்லுங்க. கேட்கல. குகேஷ். வெரி குட். குகேஷனுடைய அம்மா பேர் தெரியுமா? அவர் பேருக்கே காத்துதான் வந்துச்சு, பெயர் வரல. பத்மாவதி. அவருடைய தந்தை பேர் தெரியுமா? ரஜினிகாந்த். அவர் தந்தை என்ன தொழில் செய்கிறார் தெரியுமா? காது மூக்கு தொண்டை நிபுணர். அவர் தாய் என்ன வேலை செய்கிறார் தெரியுமா? மைக்ரோ பயாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுகளிலே ஒரு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். இன்று இந்த குகேஷை நாம் திரும்பி பார்ப்பதற்கு காரணம் என்ன? அவர் வெற்றி பெற்று விட்டார். 18 வயதிலேயே உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று விட்டார். எனவே ஒரு படித்த பெற்றோர், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், எனவே அவர்களுடைய உழைப்பு, அவர்களே அவ்வளவு கடினப்பட்டு கடன்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு உழைத்து தன் பிள்ளையை ஆக்கினார்கள். நான் அவனை ஓரம் வைத்து விடுகிறேன். ஏனென்றால் வெற்றி பெற்றவர்களை கொண்டாடுவதற்கு 1000 பேர் இருப்பார்கள். இன்னொரு சிறுவன் அவனோட இருந்தான். அவன் பெயர் என்ன? இதுக்கு தான் ப்ரொஃபஸர் எல்லாம் பூச வைக்க கூப்பிடக்கூடாது. அவருடைய பேர் என்ன? வெரி குட். சொல்லு தம்பி, பேர் என்ன? பிரக்ஞானந்தா. பிரக்ஞானந்தாவினுடைய அம்மா மெத்த படித்தவர் அல்ல. அவருடைய அப்பா ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த பிரக்ஞானந்தாவினுடைய ஏன் அவனை பற்றி சொல்கிறேன் என்றால், அன்புக்குரியவர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு புகைப்படத்தை நான் பார்த்தேன் பத்திரிகையில். அந்த இளைஞன் விளையாடி கொண்டிருக்கிறான். செஸ் உலக சாம்பியன், அந்த கிராண்ட் மாஸ்டர் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயானவள் ஓரத்தில் நின்று ஒரு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் தன் மகன் என்ன செய்கிறான் என்று அப்படி ஓரக்கண்ணால் பார்ப்பதை போல ஒரு புகைப்படம் என் மனதை மிகவும் பாதித்த ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தோடு அவர்கள் விட்டுவிடவில்லை. அதில் எழுதி இருந்தது 500 ரூபாய் புடவை, அவர் காலில் அணிந்திருந்தது 200 ரூபாய் செருப்பு, அவர் கையில் மாட்டியிருந்தது 400 ரூபாய் பை. இப்படி எளிமையின் முழு வடிவான ஒரு தாயினுடைய மகன் ஆடிக்கொண்டிருக்கிறான். உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய போட்டியை. இந்த நிகழ்வை பார்த்தவுடன் என் மனதிற்கு தோன்றிய காட்சி எது தெரியுமா? அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை தன் மகனுக்கு பித்து பிடித்து விட்டது, பேய் பிடித்து விட்டது என்று கேட்டவுடன்
ஓடோடி வந்து வாயிலிலே நின்றாள் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோமே அன்புக்குரியவர்களே. அப்பொழுது எப்படி அந்த அன்னை மரியாள் நின்றிருப்பாள் என்பதை இந்த தாயை பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த தாயிடம் கேட்கிறார்கள், உங்கள் மகன் இவ்வளவு பெரிய போட்டியில் வென்றிருக்கிறானே, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் மகன் வெற்றி பெற்று விடுவான் என்று தெரியுமா? நிச்சயம் என் பிள்ளை என்ன விளையாடுகிறான் என்று தெரியவில்லை, ஆனால் அவன் பார்வையிலிருந்து அவனுடைய உடல் மொழிகளிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடியும், அவன் ஜெயித்து கொண்டிருக்கிறானா தோத்து கொண்டிருக்கிறானா. ஜெயித்து கொண்டிருந்தால் இவர்கள் எல்லோரும் அவனை கொண்டாடுவார்கள். ஒருவேளை என் பிள்ளை தோற்று போய்விட்டால் அவனை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாள். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம் கன்னி மரியாளினுடைய மனநிலையும். தன் மகன் ஊராருக்கெல்லாம் 5000 பேருக்கு மீனையும் அப்பத்தையும் பெருக்கி கொடுக்கிறான் என்றவுடன் அன்னை மரியாள் அங்கு வரவில்லை. தன் மகனை நீர்தான் எங்களுக்கு அரசனாக இருக்க வேண்டும் என்று முடிசூட்டுவதற்காக அவரை இழுத்து சென்ற பொழுது அன்னை மரியாள் அங்கு வந்து நிற்கவில்லை. உன்னதங்களிலே ஓசானா என்று குருத்தோலை ஏந்தி தன் மேலாடைகளை எல்லாம் விரித்து அவரை கழுதையிலே அரசனை போல பவனியாக அழைத்து வந்த பொழுதும் அங்கு அன்னை மரியாள் இடம்பெறவில்லை. அன்புக்குரியவர்களே, பித்து பிடித்தவன், பேய் பிடித்தவன், உன் மகன் பேய் பிடித்ததை போல் பிதற்றிக் கொண்டிருக்கிறான் என்று தூற்றிய பொழுது வந்து நிற்கிறாள். என் பிள்ளைக்கு என்ன? இதோ உன் மகனை அடித்து சிலுவையிலே இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள், சிலுவையை சுமந்து கொண்டு கல்வர்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றவுடன் ஓடி வந்து நிற்கிறாளே. ஒவ்வொரு சிலுவை பாத ஸ்தலத்திலும் பார்க்கிறோமே, இந்த அன்னை மரியாளை இயேசு வெற்றி பெற்ற பொழுதும், புதுமைகள் செய்த பொழுதும், அற்புதங்கள் நிகழ்த்திய பொழுதும், அவரை மெசியா என்று கொண்டாடிய பொழுதும், நீர்தான் மெசியா என்று பேதுரு அறிக்கையிட்ட பொழுதும் காணவில்லையே. அன்புக்குரியவர்களே, காரணம் வெற்றி பெற்றவர்களுக்கு 1000 தந்தை 1000 தாய்மார்கள். இதோ குகேஷ் என்ற அந்த இளைஞன் வென்றவுடன் ஆந்திரக்காரர்கள் வரவில்லையா, அவர் எங்கள் மாநிலத்து பையன் என்று. இதுதான் உலகம். நாம் வெற்றி பெறுகின்ற பொழுது கொண்டாடுவதற்கு 1000 பெற்றோர்கள், ஆனால் தோற்று போகின்ற பொழுது நம்மை அணைத்துக் கொள்வதற்கு நம்முடைய பெற்றவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்டவளுக்குத்தான் இன்று நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர், தாய் திருச்சபை இந்த ஒவ்வொரு ஆண்டு இந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதோ இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீங்கள் எடுத்து பாருங்களேன், எத்தனை விழாக்கள், எத்தனை கொண்டாட்டங்கள், எத்தனை புனிதர்கள். ஆனால் ஏன் இந்த முதல் நாளை அன்னையிடம் ஒப்படைக்க வேண்டும்? ஏன் இந்த திருநாளை அன்னையினுடைய தாய்மையின் விழாவாக கொண்டாட வேண்டும்? முன்னுரையிலே தெளிவாக விளக்கமாக விழாவரியாக நாம் வாசிக்க கேட்டோம். எபேசு நகரிலே முடிவு செய்யப்படுகிறது, அன்னை மரியாள் இறைவனின் தாய் தாய் என்று ஏன் அழுத்தி சொல்ல வேண்டும்? அன்புக்குரியவர்களே, காரணம் அவர்கள் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். எங்களுக்கு கனி மட்டும் போதும், மரம் தேவையில்லை. எங்களுக்கு வெற்றி மட்டும் போதும், அதனுடைய உழைப்பு தேவையில்லை. நாங்கள் தேர்விலே மதிப்பெண் மட்டும் எடுத்தால் போதும், நாங்கள் படிக்க தேவையில்லை என்ற ஒரு மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எங்களுக்கு விவசாயிகள் தேவையில்லை, அவர்கள் அழிந்தாலும் சரி ஒளிந்தாலும் சரி, அவர்கள் எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் சரி, நாங்கள் கிரீன்ஸிலும் சூப்பர் மார்க்கெட்டிலும் எங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்கிறோம் என்று தெருவோரம் வித்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளிடம் பேரம் பேசுகின்ற சாதாரண மனிதர்கள் தானே நாம். செருப்பு கடையிலே 99 ரூபாய் 95 பைசா என்று சொன்னால் முகத்தை பல்லை காண்பித்து கொண்டு வாங்கி வருகின்ற நாம் தான் 5 ரூபாய் வாழைக்காயை 3 ரூபாய்க்கு விலை பேசுகின்றோமே. நாம் எப்படி கொண்டாட முடியும் இந்த அன்னையினுடைய தாய்மை பேற்றை? அன்புக்குரியவர், இதோ இந்த 2025 நமக்கு அகல விரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டை நாம் எப்படி கழிக்க இருக்கிறோம், எப்படி நாம் வாழ இருக்கிறோம் என்பது நம் கையில் இருக்கின்றது என்று முதல் வாசகம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் இன்னும் எத்தனை புத்தாண்டுகளை கொண்டாடினாலும் இதே எண்ணாகமத்திலிருந்து தான் வாசகம் வாசிக்கப்படும். இந்த எண்ணாகமத்தில் நாம் இன்று வாசிக்க கேட்டது சாதாரண வாசகம் அல்ல. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மண்டாடுங்கள் என்று குருவானவர் சொல்கிறாரே. முடிவிலே அந்த ஆசீர்வாதத்தை தான், அந்த ஆசீர்வாத மொழிகளைத்தான், அந்த எண்ணாகம வார்த்தைகளைத்தான் இன்று முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். கடவுள் தன் முகத்தை திருப்பி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
கடவுள் யார் பக்கம் முகத்தை திருப்புவார் அன்புக்குரியவர்? ஒரு நிமிடம் எண்ணி பாருங்களேன். நம் முகத்தை நாமே கண்ணாடியில் ஒரு 10 நிமிடம் பார்க்க முடிவதில்லை. நம்மையே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் எதிர்பார்க்கிறோம் கடவுள் தன் முகத்தை நம்மீது திருப்பி நமக்கு ஆசி வழங்குவாராக. இறைவார்த்தை அப்படித்தான். இறைவார்த்தை கடவுளை கடவுளாக காட்டுகிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகின்ற தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் மனிதர்களாக இறை நம்பிக்கையாளர்களாக நாம் இருக்கிறோமா? யாராவது சொல்ல முடியுமா 24 செய்த அத்துணை காரியத்தை நாம் ஒருபோதும் தவறான காரியங்களை இந்த 25 செய்ய மாட்டேன் என்று சூளுரைக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, பூம்புகார் காதை என்று சிலப்பதிகாரத்திலே ஒரு காதை இருக்கின்றது. காதை என்பது ஒரு பகுதி, நாம் நற்செய்தியிலே அதிகாரம் என்று சொல்வதை போல். அந்த பூம்புகார் காதையிலே இருக்கக்கூடிய அந்த இந்திர விழாவை பற்றி ஒரு பெரிய வர்ணனை இருக்கும். வெண்ணிற மணலை நிரப்பி பரப்பி அப்படியே வெள் முத்துக்களை தெளித்ததை போல ஏகப்பட்ட தோரணங்கள் என்றெல்லாம் விழாவரியாக அந்த ஊர் எப்படி விழாக்கோலம் பூண்டிருந்தது என்பதை வர்ணித்துக் கொண்டே வருவார் அந்த கவிஞர். அப்பொழுது சொல்லுவார், அந்த அந்த இந்திர விழா கொண்டாடுகின்ற தெருவினுடைய நுழைவாயிலுள்ளே 2 பூதங்கள் இருக்குமா. அந்த பூதங்களினுடைய பெயர் என்னவென்றால் சதுக்க பூதம். என்ன பூதம்? என்ன பூதம்? இப்ப நீங்க தான் பூதம் முடிச்சு விட்டு போங்க, டைம் ஆகுது. அந்த சதுக்க பூதத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், அதனுடைய காரணம் என்னவென்றால், பொய்யுரைப்போரை அடித்து உண்ணும் சதுக்க பூதம்னு வரும். பொய் சொன்னா என்ன பண்ணிருமா? அடிச்சு சாப்பிட்டுருமா. நம்ம ஃபாதர் பங்கு ஃபாதர் ரோம்ல இருந்து அப்படி 2 பூதத்தை வாங்கிட்டு வந்து நம்ம கோயில் வாசல்ல வச்சா இன்னைக்கு எத்தனை பேர் பூசிக்க வந்திருப்போம்? நாங்க பின்பக்கமா வந்துக்கிறோம் ஃபாதர். ஏன் ஃபாதர் வாசல் பக்கமா வந்தா கூட்டமா இருக்கு? நாங்க சைடு கதவுலயே வந்துக்கிறோம், அங்கிட்டு வரல ஃபாதர். என்ன தைரியம் அன்புக்குரிய, நமக்கு எதுவும் நிகழாது. நமக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னும் எத்தனை 25 வரும், 26 வரும், 27 வரும், 28 வரும். ஆனால் நம் வாழ்க்கையில் மாற்றம் மட்டும் வராது அன்புக்குரியவர். இதோ இந்த கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி கொண்டாடி விட்டு இதோ இந்த 31ஆம் தேதி இரவு திருப்பலிக்குள் இறந்து போனவர்கள் எத்தனை பேர். இந்தியாவினுடைய ஆகச் சிறந்த பொருளாதார நிபுணர், ஒரு அப்பழுக்கற்ற பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை இழந்திருக்கிறோம். அவர் சொன்ன வாக்கியம் என்ன தெரியுமா? இந்த வரலாறு என் மீது இரக்கம் காட்டும். நீங்கள் இந்த ஊடகங்கள் என் மேல் 1000 பழிகளை சுமத்தலாம், ஆனால் நான் சொல்கிறேன் இந்த வரலாறு என் மீது இரக்கம் காட்டும் என்று கொண்டாடுகிறோமே. இன்று கொண்டாடுகிறோமே. ஊமை பிரதம மந்திரி என்று சொல்லப்பட்ட அந்த மன்மோகன் சிங்கை இன்று அற்புதமான பிரதமர் என்று கொண்டாடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தலைவர்கள் இருக்கிறார். அப்படி என்றால் அவ்வளவு நல்லவரை விட நாம் நல்லவரா? ஏன் அவருக்கு வழங்கப்படாத 25 நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? கடவுள் மீண்டும் மீண்டும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதன் அடையாளம் தான் அன்புக்குரியவர்களே புத்தாண்டு. நீங்களும் நானும் நன்மை செய்ததனால் அல்ல, நீங்களும் நானும் தகுதி உடையவர்கள் என்பதனால் அல்ல, நீங்களும் நான்கும் நீதிமான்கள் என்பதனால் அல்ல, கடவுள் இரக்கமுடையவர் என்கின்ற ஒற்றை காரணத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு ஆண்டிலாவது நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். இன்றைய கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் தெளிவாக சொல்கிறாரே, ஒரு பெண்ணிடம் பிறந்தவராய் நமக்கு மெசியா வழங்கப்பட்டிருக்கிறார். ஒரு பெண்ணிடம் என்று ஏன் அழுத்தி சொல்ல வேண்டும்? அதுவும் இன்றைய அன்னையினுடைய தாய்மையை குடித்து காட்டுகின்ற ஒரு பகுதியாக இருந்தாலும், உங்களை போன்றும் என்னை போன்றும் ஒரு சாதாரண பெண்மணியின் வழியாகத்தான் கடவுள் இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் அந்த மீட்பை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அந்த வாசகத்தினுடைய அடிப்படையான சரத்து அன்புக்குரியவர். இது மாதாவுக்கு மட்டும்தான் ஃபாதர், நமக்கெல்லாம் அது ஒத்து வராது. சவேரியாரை போய் இன்னைக்கு பேஷனே ஹவாரியுலாம் கிடையாது. கோவாவுக்கு போனீங்களா? கோவாவுக்கு போகலைன்னா சாவான பாவம் செஞ்சவங்கிற மாதிரி ஒரு பார்வை. தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காது. சவேரியார் எதற்காக அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது? கோவாவில் டூரிஸ்ட் அதிகமாகணும். அப்படியா? சவேரியாரை உள்ள வச்சுட்டாங்கன்னா கோவா என்னவாயிரும்? ஒண்ணுமில்லாம போயிடும். நோ இன்கம், நோ டூரிசம்,
நத்திங். சவேரியாரினுடைய உடலை கடவுள் இத்தனை நாட்கள் அழிவுக்கு உட்படுத்தாமல் நமக்கு வைத்திருப்பதற்கான நோக்கம் என்ன அன்புக்குரியவர்களே? நீங்களும் நானும் தொட்டு பார்க்கவும் தொட்டு வணங்கவும் கட்டை விரலை கடித்து வருவதற்குமா? ஒரு அம்மா கடிச்சிட்டு போனாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல அவங்க கண்ணாடி குண்டெல்லாம் இல்லை, சும்மா தான் வச்சிருந்துருக்காங்க. ஒரு அம்மா பக்தி பரவசத்தில் என்ன பண்ணியிருக்குது? கட்டை விரலை கவ்விட்டு போயிருக்கு. அதற்காகவா சவேரியாரினுடைய உடல் அழியாமல் இருக்கிறது? அழியாத கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த அழியாத கடவுளுக்காக யாரொருவர் தங்கள் வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் உடலுக்கு கூட அழிவில்லை என்பதை இந்த அகிலம் உணர வேண்டும் என்பதற்காக கடவுள் நமக்கு இந்த சவேரியாரை அடையாளமாக கொடுத்திருக்கிறாரே ஒழிய நீங்களும் நானும் திருப்பயணம் செல்வதற்காக அல்ல அன்புக்குரியவர். கோவா போனோம், கோவா மட்டும் பார்த்துட்டு வந்தவங்க மட்டும் என் தலையில அடி சத்தியம் பண்ணுங்க பார்ப்போம். பீச் பார்க்கல ஃபாதர், நாங்கள் வேறு எங்கேயும் போகல ஃபாதர், போட்டிங் போகல ஃபாதர், சவேரியாரை பார்த்து விறுவிறுன்னு வந்து ட்ரெயினில் உட்காந்துட்டோம் ஃபாதர். இப்படி எல்லா பக்தி காரியங்களிலும் நம்முடைய ஆதாயங்களையும் வைத்துக்கொண்டே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி சொல்ல முடியும் இந்த 25ஐ கொண்டாடுவதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று? அன்புக்குரியவர்களே, இன்னை நற்செய்தி அழகாக சொல்கிறது. அந்த இடையர்கள் வந்து ஆண்டவரை பார்த்து மகிழ்ந்து சென்றார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை சந்திக்கின்ற நாள் அன்புக்குரியவர். மன்னிக்கின்ற உள்ளங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ், அன்பு செய்கின்ற உள்ளங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புத்தாண்டு. எனவே தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் முடிவு எடுத்திருப்பீங்க, அப்படிதானே? என்ன முடிவு? பிரசங்கத்தில் தூங்க மாட்டேன் ஃபாதர், அப்படியே சுத்துது, நைட்டு மத்தியானம் தூங்கிட்டு தான் வந்தேன், இருந்தாலும் ஒரு காட்டிடுது ஃபாதர். காலையில் அலாரம் அடிச்சோன்னு எந்திரிச்சிருவேன் ஃபாதர், சத்தியமாக நடக்காது. இன்னும் 2 நிமிஷம் 2 மணி நேரம் ஆயிடும். இன்னையிலேருந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் ஃபாதர். இன்னையிலேருந்து இந்த புத்தாண்டுலேருந்து நான் ட்ரிங்க்ஸ் எடுக்க மாட்டேன் ஃபாதர். ஆனால் 6 மணிக்கு மேலே கை நடுக்கும் ஃபாதர். இனிமேல் யாரை பற்றி நான் புரளி பேசவே மாட்டேன் ஃபாதர் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. கோயில் வாசலில் போகிறப்ப தான் அவங்க வருவாங்க, ஏங்க அவங்கள பார்த்தீங்களா? அப்படி தான் ஆரம்பம். நம்மளுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், நம்முடைய ரெசல்யூஷன் எல்லாம் இந்த வாயிலை கடந்து ஒரு வாரம் தாண்டினாலே மகா வெற்றி, பெரும் வெற்றி. தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஆண்டுக்கான ரெசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிப்பாட்டை தயவு செய்து எடுக்காதீர்கள். ஏனென்றால் தோற்று போய்விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜனவரி 1ஆம் தேதி எடுக்கிறோம், 10ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சு போயிடும். எங்கள் வீட்டுக்காரன் நான் இனிமேல் திட்டவே மாட்டேன். ஒரு அம்மா பூசை முடிவு எடுக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரனை ரொம்ப திட்டேன், மனுஷன் ரிட்டையர் வேற ஆகிட்டாரு, ரிட்டையர்டான மனுஷன் இனிமேல் மன நோகாமல் நான் பார்த்துக்கணும்னு இருக்கேன் ஃபாதர், இனிமேல் எங்கள் வீட்டுக்காரை திட்ட மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டு நைட்டு பூசை முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனோடனே அந்த அம்மா பூட்டை திறன்னு திறக்குது. இவர் குடும்பம் நான் திறக்குது, வெயிட் பண்ணுங்க, வாயை கட்டிக்கிட்டு, சும்மா இருயான்னு சொல்லலை, வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணுறேன், திறக்கவே இல்லை. அவர் மொபைல் டார்ச் அடிச்சிட்டு இருக்கிறார், திறக்கலை. உடனே என்ன பண்ணுறாரு? ஏம்மா ஒரு தடவை குடும்பம் நான் திறந்துடுறேன் அப்படிங்குது. சரின்னு அவர், நீ இந்த டார்ச்சை பிடிமா, அவர் போடுறாரு. டக்குன்னு என்ன பண்ணிடுது? பூட்டு. அந்த அம்மா சொன்ன இப்படி பார்க்குறாரு, பத்தியா நான் திறந்துட்டேனேன்னு ஒரு பெருமிதத்தோட ஒரு பாராட்டு கிடைக்கும் புத்தாண்டுலன்னு. உங்களுக்கு ஒரு டார்ச் லைட்னாச்சும் பிடிக்க தெரியுதா ஒழுங்கா? ஒரு டார்ச் லைட்டு கூட பிடிக்க தெரியாத மனுஷனை கடவுள் எனக்கு இப்படி கட்டி வச்சுட்டாரு. யாரு பக்கம் பிரச்சனை? அதுக்கு திறக்க தெரியல, யாரு மேல பழி? அந்த அம்மா எடுத்த முடிவு எது வரைக்கும் கூட இல்லை, வீட்டு வாசலை திறக்கிற வரைக்கும் கூட இல்லை. நம்முடைய எல்லா வாக்குறுதிகளும் நிச்சயமாக ஒரு 10 நாளை கடப்பதே பெரிய விஷயம் அன்புக்குரியவர்களே. நான் வாக்குத்தத்தம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த 31 அல்லது 1க்கு எடுத்துவிட்டு அதில் தோற்று போய்விட்டால் மீண்டும் இன்னொரு 31க்காக காத்து கொண்டிருக்காதீர்கள் என்றுதான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளையும் புத்தாண்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நான் ஒரு முடிவெடுக்கிறேன், தோற்று போய்விட்டனா நாளை எடுங்கள் மீண்டும் அதே முடிவை. கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், கோபத்தில் பேசிட்டேன், ஓகே, அப்போ அடுத்த டிசம்பர் 31க்கு பார்த்துக்கோன்னு பேசிக்கிட்டே இருக்காது. அடுத்த நாளே மீண்டும் முடிவெடுங்கள். இன்று பேச மாட்டேன், இன்று பிறரை பற்றி புறம் பேச மாட்டேன், இன்னைக்கு பொய் பேச மாட்டேன், இன்னைக்கு என் பிள்ளையை திட்ட மாட்டேன், இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்றதை நான் கேட்காம இருக்க மாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் தீர்மானம் எடுக்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் அன்புக்குரியவர்களே,
இந்த 2024 வரை நீங்கள் தோற்று போனவற்றில் நிச்சயமாக சொல்லுகிறேன், 2025 நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு அந்த நற்செய்தி வாசகத்தை நான் வாசிக்க கேட்டோமே, குழந்தைக்கு என்ன பெயரிடுகிறார்கள்? இயேசு என்று பெயரிடுகிறார்கள். இயேசு என்பதற்கான எபிரேய பதம் என்ன? யோசுவா. யோசுவா என்றால் என்ன? இருப்பவர் இருந்து மீட்கிறார். விடுதலை பயணத்தில் நான் வாசிக்கிறோமே, ஆண்டவரே உங்கள் பெயர் என்னவென்று பார்வோன் கேட்டால் நான் என்ன சொல்லுவது? இருப்பவர் நாமே என்று சொல் என்று சொல்கிறார். அந்த பெயரினுடைய நீட்சிதான் அன்புக்குரியவர்களை இயேசு. எபிரேய மொழியில் இயேசு யோசுவா என்பதனுடைய பொருள் என்ன? இருந்து இருந்து மீட்பவர் நானே. எனவே இந்த புத்தாண்டிலே அவர்களுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்ன? இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் இயேசு உங்களோடும் என்னோடும் இருந்து இருந்து மீட்க இருக்கிறார் என்கின்ற மாபெரும் செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புத்தாண்டு முழுவதும் நீங்களும் நானும் தனியாக நடைபோட போவதில்லை. இதோ இந்த தன்னிகரற்ற தாயோடு நடைபோட போகிறோம். தன் மகன் விழுந்த பொழுது அவளும் விழுந்து எழுகிறாளே, தன் மகனுக்கு ஒன்று என்று விட துடித்து போகிறாளே, தன் மகன் இறந்து விட்ட பிற்பாடும் கூட அவனுடைய சீடர்களை ஒன்று சேர்த்து அவன் கனவை நினைவாக்க வேண்டும் என்று மாடி அறையில் ஜெபித்து தூய ஆவியாரை பொழிய செய்து ஒரு திருச்சபையை உருவாக்குவதற்கு எல்லா ஆயத்த பணிகளை செய்த அந்த அன்னை மரியாள் இதோ இறைவனின் தாயாக இன்று உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர், பல நேரங்களிலே நம் தலைகளிலே கசக்குகின்ற ஒரு காரியம், அன்னை மரியாள் நமக்கு தேவையா? தயவு செய்து அந்த கேள்விக்கே நாம் இடம் கொடுக்க கூடாது. அன்னை மரியாள் பெரியவர் என்று நான் சொல்லவில்லை, கடவுள் சொல்கிறார். மரியே நீ பெண்களுக்குள் பேறு பெற்றவள் என்பது கடவுள் சொன்ன வார்த்தை. என்புக்குரியவர், அந்த கடவுள் போற்றிய ஒரு பெண்மணியை, அந்த அன்னையினுடைய வெற்றியை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இயேசுவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அன்னை மரியாளினுடைய அந்த தியாகம் வெளிப்பட வேண்டும். எல்லா பிள்ளைகளுடைய வெற்றியின் பிற்பாடும் கரைந்து போன, ஓய்ந்து போன, தேய்ந்து போன ஒரு தாயினுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. காரம் அதிகமாக இருந்தால் தாத்தா சாப்பிடுவார், சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், காரம் குறைவாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், சாதம் மிகவும் சுவையாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சாதம் அதிகம் இருந்தால் மட்டும்தான் அம்மா சாப்பிடுவாள் என்று சொல்வதைப் போல தன் குடும்பத்திற்காக தன்னையே கரைத்து அதிலும் குறிப்பாக தன் பிள்ளைகளுக்காக எல்லாம் கரைத்து கொடுக்கின்ற உங்களைப் போலவும் என்னைப் போலவும் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கே இவ்வளவு தாழ்ச்சியும் இவ்வளவு தயை உள்ளவும் இருக்கிறது என்றால், இந்த தரணியையே தன் இரத்தத்தால் சிந்தி சிந்தி மீட்டெடுத்த அந்த தலைமகனை ஈண்டெடுத்த இறைவனின் தாயாகிய அன்னை மரியாளுக்கு நம் மீது எவ்வளவு கரிசனை இருக்கும் அன்புக்குரியவர். இந்த தாய் சொல் மிக்க மந்திரமில்லை என்று நம்முடைய தமிழ் மண் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரே ஒரு பாடம் என்ன? அன்னை மரியாள்கிட்ட 1000 வேண்டுதல் வைக்கிறோம், 1000 பட்டியல்களோடு நம்ம ஒவ்வொரு அன்னையினுடைய ஆலயங்களையும் பவனியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி செல்லுகின்ற பொழுது உங்க அம்மா கிட்ட போய், அம்மா நீங்க எனக்கு அது செஞ்சு கொடு, இது செஞ்சு கொடு, எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. கடைசியா உங்களுக்கு என்னமா வேணும் நம்ம கேட்பதே கிடையாது. ஒருவேளை உங்கள் தாயிடம் நீங்கள் கேட்கிறீர்கள், அப்பொழுது அம்மா எனக்கு இதை மட்டும் ஒன்று செஞ்சிருப்பா என்று சொன்னால் உண்மையாக அன்பு செய்கின்ற பிள்ளைகள் அதை செய்ய தவற மாட்டார்கள் அன்புக்குரியவர். அதே போல் சொல்கிறேன், இதோ இந்த அன்னை மரியாளிடமும் நாம், அம்மா நீங்க எனக்கு இவ்வளவு செஞ்சிட்டீங்க, நான் உங்களுக்கு மொட்டை போட்டுக்கிறேன், நகையை போட்டுறேன், தாலியை போட்டுறேன், வீடு வாங்கி வைக்கிறேன், அது வாங்கி வைக்கிறேன், இதுவெல்லாம் அல்ல அன்புக்குரியவர்களே. இந்த அன்னை நம்மிடம் மீண்டும் மீண்டும் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். கானாவூர் கல்யாணத்தில் சொன்ன அதே வார்த்தைகள் தான். அந்த பணியாளர்களை பார்த்து சொல்கிறாரே, என் மகன் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இந்த புலருகின்ற 2025ஆம் ஆண்டிலே அன்னையினுடைய தாய்மையை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே, இந்த புத்தாண்டிலும் இந்த அன்னை நமக்கு விடுக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். அவள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்களும் நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. என்ன வேண்டுகோள்? என் மகன் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆமென்.